ஹலோ, வெல்கம். இந்த சேனல் நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ், ஃப்ரீலான்சிங், சாஸ் அப்ளிகேஷன்ஸ், உங்களோட டெக்னாலஜி கேரியர் இதை பற்றி தான் நம்ம கண்டினியூவாக தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வருஷத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026 எந்த ஸ்கில்ஸ்லாம் உங்களை பேயிங் ஜாப்லேயோ இல்லை ஒரு ஃப்ரீலான்சிங் மார்க்கெட்லேயோ உங்களை வந்து ஏர்ன் பண்ண வைக்கும் அப்படிங்கிறதான் பற்றி நம்ம இன்றைக்கி இது பண்ண போகிறோம். இந்த வீடியோ இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்கில் பார்த்திங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் அண்ட் க்ளவுட் டெக்னாலஜிஸ். க்ளவுட் டெக்னாலஜினா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எல்லா கம்பெனிஸும் தன்னோட சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன், டேட்டாஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா க்ளவுடில் தான் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃபிசிக்கலாக அவங்களுக்கு சர்வர் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு ஒரு க்ளவுட் சர்வரை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பர்டிகுலராக ஏடபிள்யூஎஸ். ஸோ ஏடபிள்யூஎஸ்க்கு உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்திங்க அப்படின்னா கூகுள் க்ளவுடு, உங்களுக்கு மைக்ரோசாஃப்டோட அசூர், இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. பட் வந்து உங்களுக்கு ஓவரால் உங்களுக்கு வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து உங்களுக்கு டிமாண்டில் இருக்க இன்றைக்கி நம்பர் 1 இருக்க ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்மு. சிம்பிளாக சொன்னால், நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பில்டு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ரன் பண்ண, ஸ்கேல் பண்ண உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஏடபிள்யூஎஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதோட சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, சேலரி டீட்டெயில்ஸ் மினிமம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 6 lakh to 10 lakhs LPA பெர் ஆனம் தராங்க. மிட் லெவலில் நீங்கள் இருந்த என்ட்ரி லெவல் க்ளவுட் இன்ஜினியர்ஸ்க்கு. ஸோ மிட் லெவலில் இருந்தீங்க அப்படின்னா 15 to 25 LPA தராங்க. அதே நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸராக இருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 50,000 நீங்கள் 2 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் அதில் லேர்ன் பண்ண முடியும், ஃப்ரீலான்ஸராக இருந்தீங்கனாலும். ஸோ இந்த ஸ்கில்லை நீங்கள் ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கில்லை எங்கே லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் ஏடபிள்யூஎஸோட ஒரு ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி, இது வந்து 1 year வேலிடிட்டி உள்ள ஒரு அக்கௌண்ட்டு. அது வரைக்கும் உங்களுக்கு எந்த பேமெண்ட்டும் கிடையாது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு சாம்பிள் சர்வரை வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யூடியூப்பில் நிறையா கோர்சஸ் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க, சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து ஜாப் மார்க்கெட் நீங்கள் வந்து சர்வே பண்ணிட முடியும். 2026 பர்டிகுலராக இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 நீங்கள் ஏஐயாக இருக்கட்டும், மிஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், சாஸாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடில் தான் ரன் ஆகுது. பர்டிகுலராக ஏடபிள்யூஎஸில் தான் ரன் ஆகுது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தேவையான ஒரு டெக்னாலஜி நீங்கள் கற்றுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். க்ளவுடு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் எங்கே வேணால் ஜாப் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பிக் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து ஒன்று பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நிறையா பேர் நிறையா விதமாக வந்து பேசியிருக்காங்க. நிறையா டுட்டோரியல்ஸ் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஒரு ப்ராடக்ட்டோ உங்களோட ஒரு சர்வீஸோ வந்து ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணுறது, அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னா கூகுள் SEOவாக இருக்கலாம், ஃபேஸ்புக் ஆட்ஸாக இருக்கலாம், கூகுள் ஆட்ஸாக இருக்குது, கண்டென்ட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே கலந்தது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் பர்டிகுலர் ஒரு SEO மட்டும் படிக்கிறீங்க, இல்லை ஒரு ஃபேஸ்புக் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா அது மட்டுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிடையாது. இது மாதிரி கம்பைண்டாக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே சேர்த்து படிச்சிங்கன்னா தான் இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் விஷயமா இருக்கும். இப்போ வந்து ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இங்கே முக்கியம், இந்தியாவில் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60 மில்லியன் பீப்புள் வந்து இங்கே வந்து பிஸ்னஸை ஆன்லைன் கொண்டு போகிறாங்க, ஆன்லைனில் பண்ணுறாங்க. ஆன்லைன் பிஸ்னஸ், ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ பிஸ்னஸுக்கு டிஃபால்ட்டாக ஆன்லைன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமாயிருச்சு. ஸோ அவங்க கண்டிப்பாக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டை வந்து தேடிகிட்டே தான் இருப்பாங்க எப்போதுமே. ஸோ அதுக்கு டிமாண்ட் இருக்குது, சப்ளை தான் நிறையா இல்லை. ஸோ எங்கே டிமாண்ட் இருக்கோ அங்கே நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ இதுக்கு நார்மலாக இன்கம் இல்லை ஜாப் மார்க்கெட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரெஷர் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் இருக்கார் அப்படின்னா அவருக்கு 3 to 6 LPA பெர் ஆனம் வருது. எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா 12 to 20 LPA வருது. அதே ஃப்ரீலான்ஸராக இருந்தாங்க அப்படின்னா 15 to 50,000 வரைக்கும் பெர் மந்த்துக்கு ஏர்ன் பண்ண முடியும். ஏஜென்சி நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, ஒரு PR ஏஜென்சி மாதிரி நீங்கள் ஒரு ஏஜென்சியாக ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்கம் வந்து அன்லிமிட்டடுங்க. நீங்கள் க்ரோஸில் கூட நீங்கள் ரன் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து சர்வே பண்ணிட முடியும். இதை எங்கே லேர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுளோட டிஜிட்டல் கேரேஜ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் உங்களுக்கு. இங்கே உங்களுக்கு நிறையா பிளாட்ஃபார்ம், நிறையா கோர்சஸ் இங்கே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம், அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் மெட்டா ப்ளூ பிரிண்ட், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸோட ஃப்ரீ கோர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் அப்ஸ்பேட் அகாடமின்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து நிறையா ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அங்கே அப்படின்னா நீங்கள் SEO பற்றியும் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றியும் நீங்கள் இன்னும் நிறையா லேர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் 2026 இது ஏன் பவர்ஃபுல்லான
செகண்ட் ஜாப் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ டூல்ஸ் இருக்குது. ஸோ எந்த யார் வேணாலும் இன்றைக்கி டெவலப்பர் ஆகிடலாம், யார் வேணாலும் இன்றைக்கி ஒரு ப்ராடக்டை வந்து ஈஸியாக பில்டு பண்ணிட முடியும். பட் ஆனால் ஏஐயில் ரிசல்ட் வராது. ரிசல்ட் இன் த சென்ஸு சேல்ஸ் மார்க்கெட், அந்த சேல்ஸோ உங்களுக்கு டிராஃபிக்கோ ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பல்சரி. ஸோ வந்து நீங்கள் வந்து நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க, இல்லை சென்னையில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கிளைண்ட்டு வேணும், மும்பையில் வேணும், இல்லை ஒரு ஸ்பெயினில் வேணும், இல்லை ஒரு துபாயில் வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே பர்டிகுலராக நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சு தான் ஆகணும். இந்த மாதிரியான ஒரு நீஷ், ஒரு டார்கெட், ஒரு லொக்கேஷன் ஓரியன்ட் நீஷஸு, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்ட் நீஷஸ்க்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான வேல்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் நம்மளோட கவுண்டவுனில் நம்பர் 2. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சாஸ் ப்ராடக்ட் பில்டிங். ஸோ சாஸ் ப்ராடக்ட் எப்படி பண்ணுறது? சாஸ்னால் ஃபஸ்ட்டு என்னங்க? சாஸ்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாஃப்ட்வேர் அஸ் ஏ சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு தான் சாஸ். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, நீங்கள் அதை பர்டிகுலராக நீங்கள் வந்து நீங்களே யூஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டீங்க, வாங்கிட்டீங்க. எனக்கு ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்குறீங்க, நீங்களே யூஸ் பண்ணிக்கிறீங்க, வாங்கிட்டீங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஓகே. பட் ஒரு சாஃப்ட்வேர் வாங்குறீங்க, முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் டைம் பை சாஃப்ட்வேராக தான் இருந்துச்சு. பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் மாறிடுச்சு. மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுங்க. இது நிறையா ஸ்மால் பிஸ்னஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி ஜோகோவோட ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை மற்ற கம்பெனியோட சிஆர்எம்ஸாக இருக்கலாம், சேல்ஸ் ஃபோர்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் தான் இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு தான் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் இருக்கும்போது என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அதை வந்து இப்போ 4 மாதம் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 5ஆம் மாதம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அதில் நிப்பாட்டிக்கலாம். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு பிளான் வரோம், டவுன்கிரேட் பண்ணிக்கலாம், அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. புது ஒரு ஃபியூச்சர் வேணும், இந்த மாதம் வேணும், நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்த மாதம் தேவையில்லை, எடுத்து விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு மாடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். சாஸ்னால் என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஸ் சாஃப்ட்வேர் பில்டு பண்ணி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அதை சேல் பண்ணுறது. இப்போ ஜோகோ, ஃப்ரெஷ்ஒர்க்ஸு, நோஷனு, கேன்வா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாஸ் ப்ராடக்ட்ஸ் தான். இவங்க எல்லாமே அது மாதிரி பண்ணுறாங்க. சாஸ் ப்ராடக்ட்டுக்கு என்ன மெயினாக நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் தான் வேணும். அதாவது கஸ்டமர் பே பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனாக நீங்கள் சாஃப்ட்வேர் பில்டு பண்ணி அதை ஆன்லைனில் செல் பண்ணுறது தான் சாஸ் அப்ளிகேஷன். ஸோ சாஸ் டெவலப்பர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 12 to 12 to 30 lakhs per annum ஏர்ன் பண்ணுறாங்க. நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக 50,000 5 லட்சம் வரைக்கும் மந்த்லி ரெக்கரிங் ரெவன்யூ வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து எடுத்துட முடியும். ரியல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா இன்வாய்சிங் சாஃப்ட்வேர் பண்ணுறாரு, ஸ்மால் ஷாப்ஸுக்கு வந்து பண்ணுறாரு. ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனோட பிளான் பார்த்தீங்கன்னா 299 ரூபா. ஒரு 500 கஸ்டமர் மட்டுமே இருந்தாங்கனாவே அவருக்கு வந்து 1,49,500 வரும். இது ஒரு ரிக்கரிங் இன்கமாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கமாகவும் இருக்கும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில்லு. இதை நம்ம எங்கெல்லாம் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோகூட் டூல்ஸு, பபுளு, வெப்ஃப்ளோ, கிளைடு, இந்த மாதிரி டூல்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணி அதிலே நீங்கள் சாஸ் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியும். கோட் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டு, நோட்.js, ஈவன் சூப்பர் பேஸு, இல்லை நீங்கள் லாராவெல்லோட சாஸ் அப்ளிகேஷன்ஸு, இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணலாம். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன், நான் வந்து லாராவெல், ரியாக்ட் ரெண்டுலேயுமே நான் வந்து டெவலப்பர். லாராவெல்ல சீனியர் லாராவெல் டெவலப்பர் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு லாராவெல் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸு, ஏதாச்சும் கொரிஸ் இருக்குது, ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும், பிங் பண்ணணும், இல்லை பிஹெச்பி டெவலப்போட ரிலேட்டடாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னை வந்து கன்ஃபார்ம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. நீங்கள் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக யூடியூப்லேயே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். 2026 ஏன் இந்த ஸ்கில் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கர்சரு, போல்ட்டு, லவபிள், இந்த மாதிரி நிறைய ஒரு ஆப் ஏஐயோட ஆப் டெவலப்மெண்ட் டூல்ஸ் வந்துருச்சு. ஸோ அதை வச்சு நம்ம இன்றைக்கி ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஆப் டெவலப் பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணி நான் கோடர்ஸ் கூட நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணிக்கலாம், கோடிங் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு ஆப்பை பில்டு பண்ணி அதை நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் செல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு எர்னிங்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்து ஸ்கில் 4 அப்படின்னு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சிஐசிடி பைப்லைன். சிஐசிடி அப்படின்னா சிஐடி இல்லைங்க, சிஐசிடி பைப்லைன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். இதை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டினியூஸ் இன்டிகிரேஷன் அண்டு கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா தினைக்கும் நம்ம வந்து பில்டு பண்ணுறோம், தினைக்கும் அதில் அப்டேட்ஸ் இருக்கும், இது இருக்கும், ஏதோ ஒன்று இருக்குது. நம்ம வந்து டெய்லி அதை வந்து அப்டேட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து
ஒரு இயர் எண்டு வரைக்கும் ஒரு 1 இயர் இல்லை ஒரு 6 மந்த் பில்டு டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டைம்லைன் முடிச்சு தான் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அது பிஸ்னஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைமில் ஒத்து வராது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எம்விபியாக ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிவிட்டு அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர் என்னென்ன கேட்குறாங்களோ யூஸ் பண்ண யூசர் டெஸ்டிங் படி என்னென்ன நம்ம வந்து கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து பில்டு பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேம் தான் பார்த்திங்கன்னா CI/CD பைப்லைன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட் பண்ணிடலாம். இதில் டைமும் மிச்சாகும், எரர்ஸும் நிறைய இருக்காது, பக்ஸ் இருக்காது. ஸோ இதுக்கு வந்து நம்ம எதெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா GitHub ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணலாம், டாக்கர், குபர்னெட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப பாப்புலரான டூல்ஸு. இதுக்கான பேசிக்கான ஒரு ஜாப் அந்த ஒரு ப்ரொஃபைல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தா டெவோப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்து டெப்ளாய்மெண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் இது. டெவோப்ஸ் இன்ஜினியர் வந்து இந்தியாவில் 15 to 35 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுறாங்க வித் CI/CD ஸ்கில்ஸில். ஃப்ரீலான்ஸ் டெவோப்ஸ் கன்சல்டண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மினிமம் உங்களால் 1 லட்ச ரூபா வாங்க முடியும். எங்கே இதை வந்து லேர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா GitHubோட ஆக்ஷன்ஸ் ஃப்ரீ தான், டைரெக்டாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். டாக்கரோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் இருக்குது. ஸோ டாக்கர் வந்து கம்பல்சரி நீங்கள் ஒரு CI/CD நீங்கள் ஒரு டெவோப்ஸ் ஆகணும் அப்படின்னா டாக்கர் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 2 months மெனக்கெட்டிங்க அப்படின்னா டாக்கர் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். அவங்களோட டாக்குமெண்டேஷன்லேயே வந்து உங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் டுட்டோரியல்ஸ் நிறையா இருக்குது. ஃப்ரீ கோட் கேம்ப்பு யூடியூப் ஃபீச்சர்டாக இருக்கும். ஸோ அவங்களோட டுட்டோரியல்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதாக இருக்கும். ஸோ அதிலலாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். 2026 இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டார்ட் அப்ஸும் எல்லா கம்பெனிஸ்லேயும் எப்படி நம்ம ஒரு க்ளவுட் டெக்னீஷியன் வேணுமோ ஒரு டெவோப்ஸ் இன்ஜினியர் கண்டிப்பாக வேணும். சப்ளை வந்து ரொம்ப குறைவு, பட் டிமாண்ட் இதுக்கு ரொம்ப 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 அதிகம். ஸோ இது வந்து அதே மாதிரி நீங்கள் வந்து ரிமோட் ஜாப் வேணும், ரிமோட் ஜாப் மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க, இது ஒரு சேலரியை பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டான ஒரு ஜாபு. உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு ஜாப் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து உங்களை ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். வேறு ஒரு கோடிங் டெக்னாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இதில் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ப்ளேஸ்மெண்ட் ஆகிட முடியும். 5வது ஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் அண்ட் ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ். 5th ஸ்கில் இதுதான். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்கில்ல 2 பார்ட் இருக்குது. அதாவது டிசைன் தெரிஞ்சவங்களுக்கும் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கும் ஒரு மாதிரி. ஃபஸ்ட்டு டிசைன் சைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா UI/UX டிசைன். UI/UX டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி டிசைன் பண்ணுறது, அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட ஆக்ஷன்ஸை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத UI/UXலாம் வருது. ஆப்ஸு, வெப்சைட்ஸு இதெல்லாம் வந்து எப்படி வந்து லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கணும், அதோட இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி ஒர்க் பண்ணணும், ஒரு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணணும், எங்கே போகணும், என்ன இடத்துல பாப்பப் ஓப்பன் ஆகணும், எங்கே ஒன்று ரிசல்ட்டு காமிக்கணும், எங்கே ஒரு டவுன்லோடு ஒரு அப்லோட் பட்டன்ஸ் வைக்கணும், இது எல்லாமே இருக்கிறது தான் வந்து ஒரு UI/UX டிசைன். ஸோ இதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்மா, அடோபோட XD, மேக்கில் யூஸ் பண்ணுற ஸ்கெட்ச் இந்த மாதிரியான டூல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்கை ஆட்டோமேட் பண்ணிடலாம். இதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இப்போ வந்து N8N இருக்குது, இல்லை வந்து Zapier இருக்குது, மேக் இருக்குது, இந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். இது என்ன அப்படின்னா ஒரு ஆஃபீஸில் ஒரு ரியல் டைம் ஒரு சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸில் ஒரு மந்த்லி ஒரு சேலரி போட்டோன்னே அவங்க எம்ப்ளாயிஸ் ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் போகணும், ஒரு பே அவுட் பப்ளிஷ்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட் போடும், பே அவுட் சென்ட் பண்ணியாச்சு அப்படின்னு ஒரு இமெயில் போகணும் அப்படின்னா நீங்கள் அது ஒரு ஆட்டோமேஷனில் பண்ணி வச்சிடலாம். இல்லை அவங்களுக்கு ஒரு பர்த்டே விஷஸ் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் டேயில் பர்த்டே விஷ் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் ட்ரிகர் பண்ணுறீங்க, என்ன ஈவெண்ட் வேணாலும் இருக்கட்டும், மந்த்லி ஃபஸ்ட்டு டே ஒரு ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணுறீங்க, இல்லை இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஈவெண்ட் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு சைன்அப் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, சைன்அப் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராடக்ட்டை கொண்டு போய் அவங்களோட இமெயில் காமிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு 15 days கழிச்சு இன்னொரு இமெயில் அந்த ப்ராடக்ட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்க, இல்லை ஒரு ரியல் டைம்ஸ் நிறைய சொல்கிறீங்க, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பப்ளிஷ் பண்ணுறீங்க, அதை உங்கள் மற்ற கிளைண்ட்ஸுக்கு சொல்கிறது, இந்த மாதிரி எதை வேணால் நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ண முடியும். N8Nலாம் இன்றைக்கி வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுற நிறைய ஆட்டோமேஷனுக்கான யூஸ் பண்ணுற ஒரு டூலு. பட் நீங்கள் N8N அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இல்லை, அதில் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் Zapier, மேக் மாதிரியான ஈஸியான யூஸ் பண்ணுற டூல்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணி நிறைய ஆட்டோமேஷன்ஸை நீங்கள் வந்து நீங்கள் அந்த ஒர்க் ஃப்ளோவை வந்து நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ண விஷயத்த நம்ம வந்து 5வது ஸ்கில்லாக சொல்கிறோம். அதோட டிசைன் பண்ணி அந்த சிஸ்டமை ஆட்டோமேட் பண்ணக்கூடிய கிளைண்ட் டு கிளைண்ட் எண்டு கிளைண்ட்டுக்கு ஒரு எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஸ்கில். அது உங்களால் டிசைன் பண்ண ஒரு ப்ராடக்ட்டை உங்களால் டிசைன் பண்ண முடியுது, UI/UX டிசைன் பண்ண முடியுது. அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு ஆட்டோமேஷன்
ஒரு ஒர்க் ஃப்ளோவையும் உங்களால் டிசைன் பண்ண முடியுது. எப்படி ஒரு பிஸ்னஸ் ஒர்க் ஃப்ளோ பண்ணுவோம், ஒரு பிஸ்னஸ் ஃப்ளோ பண்ணுவோம், ஒரு கஸ்டமரோட லைஃப் ஃப்ளோ பண்ணுவோம், எப்படி அந்த ஒர்க் ஃப்ளோ பண்ணுவோமோ அது மாதிரி இதுவும் ஒரு சரியான ஸ்கில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா UI/UX டிசைனருக்கு 8 to 20 lakhs LPA பெர் annum வருது. ஆட்டோமேஷன் கன்சல்டன்ட்டுக்கு பெர் ப்ராஜெக்ட்டுக்கு 30,000 to 2 lakhs வருது. ஃப்ரீலான்சராக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி 50,000லேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். எதெல்லாம் லேர்ன் பண்ணும், எங்கெல்லாம் லேர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்மா ஃப்ரீ பிளான் இருக்குது. நீங்கள் யூடியூப் போய் டுட்டோரியல்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஃபிக்மாலுக்கு தமிழ்லேயே நிறையா இருக்குது, இங்கிலீஷ் நிறையா இருக்குது. நீங்கள் அதை போய் லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஜேபியர் இருக்குது. ஜேபியர் வந்து நீங்கள் ஃப்ரீ டயர் நீங்களே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்களே அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் N9 இருக்குது, ஓப்பன் சோர்ஸ் தான், ஃப்ரீ தான். ஸோ அதையும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பட் VPS சம்திங் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. பட் அது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த ஹோஸ்டிங்கரோட டூல்ஸ் வச்சோ, நீங்கள் அந்த ஹோப்பியர் ஹோஸ்டிங்கோட பிளான்ஸ் வச்சோ, இல்லை மற்ற ஹோஸ்டிங்கில் வந்து N9-10க்குனே இப்போ பிளான்ஸ் கொடுக்குறாங்க, 399 499 அந்த மாதிரி மந்த்லி. ஸோ அந்த மாதிரியான பிளான்ஸ் வச்சு கூட நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படிலாம் அது இருக்கும் அப்படின்னு. 2026 ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியம் சிஸ்டத்துக்கு ரொம்ப முக்கியம் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த ஆட்டோமேஷன் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா எந்த ப்ராசஸும் இடையில வந்து மிஸ் ஆகிடக்கூடாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டைமும் ரொம்ப சேவ் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த ஸ்கில் பார்த்திங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி அண்டு AI/ML. சைபர் செக்யூரிட்டி ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸோட டேட்டா சிஸ்டம்ஸ் வந்து ஹேக்கர்கிட்ட வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஸ்பேமர், இந்த மாதிரியான கால்ஸு இந்தியாவில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 2024 300% இன்க்ரீஸ் ஆகிருக்கு சைபர் அட்டாக்ஸ். நீங்கள் ஒரு ஃபோனில் வர ஒரு காலாக இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு இமேஜாக இருக்கலாம், வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜாக இருக்கலாம், அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்கள் ஹோல் அக்கௌண்ட்டு திருடப்படுறது, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பர்சனல் மேனுக்கு, ஒரு நார்மலான பர்சனுக்கு எவ்வளோ இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கம்பெனிஸ்க்கு எவ்வளோ இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு சைபர் செக்யூரிட்டிக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வேணும். ஸோ அந்த மாதிரியான சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டுக்கு சேலரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி லெவலில் 6 to 12 LPA. எத்திக்கல் ஹேக்கராக பெனிட்ரேஷன் டெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா 20 to 50 lakhs per annum. பக் பவுண்டி ஹண்டிங்கில் இருக்கீங்க, ஒரே ஒரு பக் மட்டும் ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் ரிவார்டு இதில் கிடைக்கிது. இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா AI அண்ட் மிஷின் லேர்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா AI வந்து இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் யூஸ் பண்ணுற ChatGPT, டெய்லி நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி ஏஐயில் பில்டு பண்ண தெரிஞ்சவங்க இன்னும் குறைவு தான். ஏஐயில் எப்படி ஒரு சிஸ்டத்தை பில்டு பண்ணுறது, எப்படி ஒரு ஹோல் ஆப்பை எப்படி பில்டு பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி தான். ஸோ அவங்களுக்கு ஏஐயோட அந்த ஒரு ப்ராசஸ் எப்படி பில்டு பண்ணுறது, ஏஐயோட LMS எப்படி பில்டு பண்ணுறது, இந்த மாதிரி தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி தான். ஏஐயோட ML இன்ஜினியர், அவங்களுக்கு மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா 50 to 40 lakhs per annum அவங்க வாங்குறாங்க. ஏஐ கன்சல்டன்ட் பார்த்தீங்கன்னா பெர் ப்ராஜெக்ட்டுக்கு 2 lakhsலேருந்து அவங்களுக்கு தராங்க. ஸோ இது ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ சிஸ்டம்ஸ் செக்யூர் பண்ணுறது, ஏஐ செக்யூரிட்டி அப்படிங்கிறது இது வந்து 2026 உங்களுக்கு கிட்டத்தட்ட 30-32 வரைக்கும் ரொம்ப எமர்ஜிங்கான ஃபீல்டு. ஏஐ ஆப்ஸை எப்படி செக்யூரிட்டியாக நீங்கள் வந்து செக்யூராக நீங்கள் வந்து கவர் பண்ணுறது அப்படிங்கிறது. சைபர் செக்யூரிட்டி கற்றுக்கிட்டு நீங்கள் ஏஐ ஆட்டோமேஷன் இந்த ஏஐக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு வந்து ஜாப் மார்க்கெட் இருக்குது. வேர்ல்டு வைடாக உங்களுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குது. இதை நீங்கள் எங்கே லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை ஹேக்மி, ஹேக் த பாக்ஸ், இந்த மாதிரியான ஃப்ரீ டயர்ஸ் இருக்குது. அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். AI/MLக்கு பார்த்தீங்கன்னா கூகுள்ஸோட ஃப்ரீ ML கிராஷ் கோர்ஸ் இருக்குது. fast.aiன்னு ஒரு சைட் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம். கோர்சரால வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ இன்றைக்கி அவரோட ML கோர்ஸ் இருக்குது. அது வந்து நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரிஜினலாக அது வந்து ஆதென்டிகேட்டட் ஒரு அத்தாரிட்டி கோர்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்த இது. இன்றைக்கி நம்ம ஓவரால் நம்ம ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எந்த கம்பேரிசன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் ஒன்று நம்ம இப்படியே ரிகேப் பண்ணுவோம். AWS அண்டு க்ளவுடு ஸ்கில்லு, அது ஃப்ரீலான்ஸ் பொட்டென்ஷியல் ரொம்ப ஹையாக இருக்குது. என்ட்ரி சேலரி 6 to 10 LPA இருக்குது. டிஃபிகல்ட்டி மீடியம் டைப்பு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஃபிகல்ட்டி ரொம்ப லோ. என்ட்ரி சேலரி வந்து 3 to 6 LPA. ஃப்ரீலான்ஸ் பொட்டென்ஷியல் ஹையாக இருக்குது. அடுத்த SaaS பில்டிங், அதுக்கான என்ட்ரி சேலரி 12 to 30 LPA. அதுக்கான டிமாண்ட் ரொம்ப ஃப்ரீலான்ஸ் பொட்டென்ஷியல் வந்து வெரி ஹையாக இருக்குது. டிஃபிகல்ட்டி வந்து மீடியம் டு ஹையாக இருக்குது. அதுக்கப்புறம் CI/CD பைப்லைன் பார்த்திங்க அப்படின்னா 15 to 35 LPA இருக்குது. ஹையாக இருக்குது. ஃப்ரீலான்ஸ் பொட்டென்ஷியல் ரொம்ப ஹையாக இருக்குது. டிஃபிகல்ட்டி ரொம்ப ஹையாக இருக்குது. டிசைன் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 20 LPA இருக்குது.
அதுக்கான ஃப்ரீலான்ஸ் பொட்டன்ஷியல் ஹையாக இருக்குது. அதுக்கான டிஃபிகல்ட்டி ஒரு லோ மீடியம் லெவலில் தான் இருக்குது. சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஏஐ வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ரொம்ப ஹை தான். பட் 15 to 50 LPA வரைக்கும் நீங்கள் அதில் ஏர்ன் பண்ண முடியும். ஃப்ரீலான்ஸ் பொட்டன்ஷியல் ரொம்ப ஹையாக இருக்குது. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ராஜெக்ட் நீங்கள் பிக் பண்ண முடியும். ஸோ இந்த டேபிள் பார்த்துட்டு, இப்போ நான் சொன்ன டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. உங்களுக்கு எந்த ஸ்கில் இதில் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும், உங்கள் ஃபீல்டுக்கு உங்கள் இதுக்கு நீங்கள் எப்படி இது பண்ண முடியும், எல்லா ஸ்கில்லையும் அட் டைமில் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. மல்டி டாஸ்கராக இருக்காதீங்க. உங்கள் ரிலேட்டடாக உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஸ்கில்லை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து பில்டு பண்ணுங்கள். 2-3 போர்ட்ஃபோலியோ சைட்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். அதை வச்சு உங்களோட பர்சனல் ரெஸ்யூமையும் உங்களோட ஃப்ரீலான்ஸ் இந்த மாதிரிலாம் அப்போ இருக்குது. இந்த மாதிரி இதில் ஃப்ரீலான்ஸு ப்ரொஃபைல் வச்சுருந்தீங்கனாலும் அதுலேயும் நீங்கள் இது பண்ணுங்கள். கிட்டப் ப்ரொஃபைலை கண்டினியூவாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுதான் 2026 ஹையஸ்ட் ஏர்னிங்குள்ள ஸ்கில்ஸு. ஸோ இதை பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ப்ரோக்ராமிங் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு, மற்ற ஐயில் ஏர்ன் பண்ணலான்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும், ரிமோட் ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்ன பண்ணணுக்கா வேறு ஏதாச்சும் பண்ணலாம், வேறு சாஸ் பற்றி ஒரு வீடியோ போடலாம், இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பற்றி வீடியோஸ் போடலாம் அப்படின்னா அதையும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாஸு பிஸ்னஸ் மற்ற டாபிக்ஸ் பற்றி உங்களுக்கு ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.